வணக்கம். மண்டே அன்னைக்கு பண்ண சிம்பிள் சமையல் தான். ரொம்ப ஈஸியான சமையல். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச சமையல். தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் தான். அரிசி எல்லாமே ஊறிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுட்டேன். சாதம் வந்துட்டு தயிர் சாதம்னா நான் கண்டிப்பாக வெடிப்பேன். எனக்கு அப்போ தான் பிடிக்கும். அதனால் வந்துட்டு சாதம் ஊற்றி வச்சுட்டு அரிசி எல்லாமே சேர்த்துட்டு பச்சரிசியில் பண்ணல. நான் புழுங்கல் தான் பண்ணேன் நான். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கும் தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டேன். தயிர் சாதம் நான் வந்துட்டு எண்ணெய், கடுகு விட்டுட்டு இஞ்சி, பச்சை மிளகா, பெருங்காயம், கறிவேப்பிலை இது மட்டும் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம கடைசியாக தாளிக்க சொல்ல கொஞ்சம் நம்ம தண்ணி விடுவோம். அதனால் இந்த கொதி தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் கோல்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் நான் ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு சோம்பு போட்டு தாளிப்பேன். சோம்பு போட்டு தாளித்தா ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. அதனால் சோம்பு மட்டும் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு மஞ்சத்தூள், உப்பு, குழம்புத்தூள் இது எல்லாமே போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு விட்டு ஒரு 2 கலரி ஓப்பன் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நல்லாவும் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அது மாதிரி பக்கத்தில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் சாதமும் தாளிச்சிட்டு அப்புறம் போல் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே போட்டு பெருங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். தயிர் சாதம் கலரிச்சு எப்பயும் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்துட்டு பஸ் தண்ணி சேர்க்க வேணான்னுட்டு தண்ணி அதுலேயே வந்துட்டு தாளிச்சோன்னே கொஞ்சமாக ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். சாதம் எல்லாமே நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளித்தது எல்லாமே சேர்த்துட்டு பாலும் தயிரும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிட்டோம்னா நம்ம இப்போ எப்படி கலருமோ அதே மாதிரி அளவே இருக்கும். நம்மளுக்கு ஓரளவு லிக்விடாகவே இருக்கும் நைட்டு வரைக்கும். நைட்டும் சாப்பிட்டா அவள் நைட்டு நல்லா சாப்பிடுவோம் தயிர் சாதம்னாக்கா. அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஓரளவு லிக்விடாக ரொம்ப கெட்டியாக பண்ண மாட்டேன் தயிர் சாதம். கொஞ்சம் ஓரளவு லிக்விடாக இருக்க மாதிரியே பண்ணிப்பேன் நான். பால், தயிர் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணி இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு சாதம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் தண்ணி தேவைப்பட்டுச்சு கொஞ்சம். அதனால் கொஞ்சம் கொதிக்க வச்சுருந்தேன். அதையும் இப்போ கடைசியாக சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டோம்னா சூப்பரான தயிர் சாதம் ரெடியாக இருக்கும். 12th மே அன்றைக்கி எங்களுடைய லஞ்ச் மெனு இது தான். தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, மாங்காய் ஊறுகாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.